அதான் சார் அடுத்த சிம்மத்துல நான் உங்களுக்கு அத்தை பொண்ணா பிறந்து நீங்க என்ன கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பொண்ணு பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியா பேசுங்க பாரா. இல்ல சார் ஃபேண்டசியா சொல்றேன் சார். ஃபேண்டசியா என் அத்தை பொண்ணு லவ் பண்றீங்களா? இல்ல சார் உங்க அத்தை பொண்ணா நான் பிறந்தா என்ன நீங்க லவ் பண்ணுவீங்களே? வயசு ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்க ஐ லவ் யூ டு. நிறைய பாத்து போலாமா? இல்ல நான் நிறைய போலாமா? என்ன சார் இது பிடி பீரியட் கலவரம் மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா மாட்டேன். இது இறங்கி அங்க போலாமா? கண்டிப்பா சார் உங்க இடம் சார் என்னடா பண்ணலாம் சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய Thank you so much for the rest of the entire team and the rest of I don't think so. No, 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 no. I don't think so. Yeah, I love you. Yeah, so happy to be here. நாங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து we've given our best. I don't want to keep ஒரு நேமாக சொல்லுவாங்க because we have, you know, all of us are saying the same thing. So right from the கதை கேட்டதுலேருந்து I knew that this film will be, you know, in people's heart அப்படின்றது எனக்கு தெரியும். And I mean, Akash has done a great job and Aditi also. So it's a heart-touching film எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, and it will have a lot of actions and everything else. And obviously me and Vishnu ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்று சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் லைக் ஸோ ஹாப்பி பிகாஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஒரு கம்போசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் டு அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர்ஸ் லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ Xavier sir for having me in this film. Thank you. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக விஷ்ணு சார் யுவன் சார்னாலே வந்து எப்படின்னா ஃபோனும் டெம்பர் கிளாஸ் மாதிரி சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே அந்த காம்போ வந்து பிரிக்கவே முடியாத காம்போ. அதே மாதிரி ரிசிபாயாவும் வேறு லெவலில் பாட்டெலாம் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். உங்ககிட்ட சார் கேள்விகள் பண்ணி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் சார். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி அப்பாவோட பாட்டிலேருந்து நாங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தென்றல் வந்து பாட்டிலேருந்து தான் வந்து இதுவரை பாட்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷ்ணுவர்தன் சாராக இருக்கும்போது நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷன் கேட்டு உங்களுக்கு அப்பாவோட பாட்டு எந்த பாட்டு எடுக்கணும் தோணுதுன்றத பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். நான் சொல்லணுமா? ஆமாம் சார், நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ நான் தான் சார் விஷ்ணுவர்தன் சார் டேரக்டர். நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். அந்த சுச்சுவேஷனை கேட்டுட்டு அப்பாவோடைய சாங் எந்த சாங் நீங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் நான் சொல்லுவேன். ஆமாம் சார். ஓகே சார். முதல்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் சார், மாசா. அதுக்கு என்ன பாட்டு சார் இருக்கீங்க? மோட்டுக்கால பொதுவாக என் மனசு தன்னுவாங்க. இப்போ வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ பட் ஆனால் விஷ்ணுவர்தன் இப்படி சொல்லவே மாட்டார். அவர் துடிச்சிட்டு அப்படியே குதிச்சிட்டு அப்படி you know this character, you want guess your சார் அப்படி பண்ணா போடிக்குள்ள முட்டி வச்சு அந்த ஃபாஸ்ட்ல அவர் சொல்லணும். அப்படி சக்கர அப்படி போயிட்டே இருக்கணும். ஓ அப்படியா? ஓ ஓகே யுவன் ப்ரோ. யா நெக்ஸ்ட் ஐ கேன் சே தி ஸ்டார்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவன் நம்ம வந்து ஹீரோயினை வந்து ஹீரோ முதல்ல பார்க்கறாரு. என்ன டியூன் என்ன சாங்? என்ன சாங்? அப்பா சொன்ன நிறைய இருக்கு. ஹீரோயினை பார்க்கறது ஏதோ அந்த மாதிரி வேணும். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் சொல்ல போறாங்க சார். இந்த லவ் சொன்ன ஒரு பாட்டு என்ன பாட்டு? சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோவுக்கு பிடிக்கல சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லவ் ஃபெயிலியர் பிரேக்கப்ல என்ன பாட்டு சார்? பிரேக்கப் தளபதியா? What song? Help me. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு டூயட் சார். டூயட் எப்படி? ஃபாஸ்ட் டூயட்டா ஸ்லோ டூயட்டா? சார் ஸ்லோல ஒன்று சொல்ல ஃபாஸ்ட்ல ஒன்று சொல்லுங்க. ஓ ஃபாஸ்ட்ல என்ன சொல்லலாம்? அடியே அப்புறம் நான் தேடும் சிவந்து போகுது. சூப்பர் சார்.
சூப்பர் சார், ரொம்ப நன்றி சார் கேட்டாங்க சொன்னதுக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மியூசிக் சென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி காஸ்டியூம் சென்ஸும் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு சார். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பாருங்க சார், ஈவன் சார் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் 899, பேண்ட் 499, ஷூ 399 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோடு போட்டே போடுறாங்க சார். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டியாக காஸ்டியூம்லாம் பண்ணுறீங்க சார், சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ. ஸோ மற்ற படத்துலேருந்து பாடியாச்சு, நம்ம படம் நேசிப்பாயா பொங்கலுக்கு வருது, அதுலேருந்து ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னா தென் பாடிடுவோம். சூப்பர் சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். This is actually one of my favorite song. I think இந்த படத்துல கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணது. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், ஜோன் சார் ஐ லவ் யூ வெரி மச், உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், யூ ஆல் லவ் திஸ் கேங்ஸ்டர். சார் ஆக்சுவலாக காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிங்களா, எல்லாருமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்கலாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படப்பாணியில் நான் போயிருந்தேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். என்ன கூட்டம் எப்போ பாரு ப்ரோ, எப்போ எப்போ ஓகே ப்ரோ, உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் எத்துற ஒன்னே ஒன்று விட்டா இவர்கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பை பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், I high on music bro. You're high on music bro, you're high on music. நிஜமா சொல்றேன் பாரா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு எல்லாம் தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் பாருங்க பயங்கர கூலர் இருப்பாரு, இடி அடிச்சுட்டு இருக்கும் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார் ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்கிறது எனக்கு சத்தியம் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. அது இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. இஸ் ட்ராக் டீலர், இஸ் கேங்ஸ்டர். யுவன் சாரும் கூட வியாபாரி ஒன்று, சும்மா ரெண்டு பேருமே பின்னிடுவாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கிறேன் சார். ஆக்சுவலாக எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? என்னது கேமரா? ஓகே. எங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் யாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வட்டாரத்தில் யுவன் சார் எப்படி? யுவன் ஆக்சுவலா நீங்க பார்க்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காமா ஒரு 2 வார்த்தை பேசுவாரு, அதுக்கு மேல பேச மாட்டார். அப்படின்னு அராத்துங்க, இது நம்பர் 1 அராத்து. சத்தியமா சொல்றேன், பிராங்க் டு தி கோர். பிராங்க் யுவன் மாதிரி பிராங்க் பண்றது யாருமே பிராங்க் பண்ண முடியாது ஆக்சுவலா. இவர் வந்து குவைட்டான ஒரு சாதுவான மனுஷனே கிடையாது. டார்ச்சருங்க, பயங்கர டார்ச்சர் ஆக்சுவலா. பட் we still love him so much. ஏன்னா அந்த கீபோர்ட்ல மட்டும் கையை வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்க இது கொட்டுதுன்னு தெரியல, குட்டிக்கிட்டே இருக்கும். சூப்பர் சார். லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன் சார், யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. யுவன் சார் பண்ண மறக்க முடியாத குறும்பு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி எனக்கு பிரேம் ஃபோன் பண்ணி, பிரதர் ஐ பிளான் டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் பிரதர். பரவாயில்லப்பா, நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க, நான் பிரேம் ஜெய ஹீரோ வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. பயங்கர டவுட். ஏன்னா இவனுக்கு கல்விச்சாங்க. ஏன்னா இவன் ஜென்ரலாக ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரு பாரு, ஆனால் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. நான் யோசிச்சிருக்கேன், சரி பிரேம்ஜிக்கு வந்து சரி ஒரு நாள் அதுக்கு மயங்கிட்டாரா, சரி கசன் தான், எதை வச்சு பிரேம்ஜி வச்சு படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக டிஸ்கஷன் பண்ணிட்டு லைவ் கால் ஆக்சுவலா லைவ் கால். நானும் இல்லை பிரதர், ஒன்னே ஒன்று கேட்டேன் பிரதர், ஐ வெரி ஷுவர் பிரேம்ஜி வச்சு நிஜமாக படம் பண்ணணுமா? பக்கத்துல பிரேம்ஜி இருந்தா தம்பியோட காசு ஃபோன் பண்றேன், தம்பியோட காசு போயிடுமே எதுக்கு பிரதர், ஐ வெரி ஷுவர் அபவுட் எல்லாம் கிடையாது. பயங்கரமான பிராங்க், இதை விட பயங்கரமான பிராங்க்லாம் இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா நானும் வெங்கட்ட போயிடும், நான் வந்து ஓட்டிடுவேன் ஓட்டிட்டேன். வெங்கட் வந்து ரொம்ப சீரியஸா இப்போ கூட இந்த சாங் இருக்குல்ல, உன் பார்வை மேலே பட்டால் தூசியால் என்றேன், அந்த சாங் வந்து விஷ்ணுக்கு கம்போஸ் பண்ண சாங். சூப்பர் சார். ஸோ அது பிபி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. யுவனை மாட்டி விட்டோம், ஒன்னே ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டோம். வெங்கட் பண்ண நிற்பாரு, கரெக்டாக ஸ்டுடியோக்கு போகும்போது என்னப்பா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு, பாட்டு போட்டாச்சா உனக்கு? பாட்டு போட்டாச்சுப்பா அப்படின்னு. இவனை உட்காந்துல விக்கெட் உன்னை விட நல்லா போட்டிருக்கான் எனக்கு பாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இவனை மாட்டி விட்டு விக்கெட்ல என்ன நிஜமாவா? உனக்கு போட்டிருப்பாயா?
அவன் கண்டிப்பாக அவனுக்கு போட்டிருப்பான், அவன் கண்டிப்பாக போட்டிருப்பான். எங்க அந்த பாட்டு போடு, பாட்டு போடு, பாட்டு போடு, ஈஸியாக இவனை மாட்டி விட்டுருவார். இந்த மாதிரி யார்கிட்ட மாட்டி விட்டுருவார். சும்மாவே நிஜமாவே எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நல்ல மியூசிக் எனக்கு கொடுப்பார். நான் எல்லா டேரக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆக்சுவலாக மாட்டி விட்ருவேன் இவன்கிட்ட. இப்போ உங்களோட பெட்டர் எனக்கு கொடுத்துருக்காருப்பா, இல்லை நீயே போய் கேளுன்னு சொல்லிட்டு கிளம்பி வருவேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண, நிறைய தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். 7வது ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து நான் கேட்டுக்கோம் சார். ரொம்ப நன்றி. ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேசுறது அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் வெரி வெரி நாஸ்டாலஜிக். As a good friend of Murli, we have worked together and both the sons are sitting over here. Thiagu sir சொன்ன மாதிரி they are family to me. And the family that has brought me to this film through Vishnu. And Sneha Pettu has been a very strict producer. அவங்கள பற்றி சொல்லணும், அவங்கள பார்த்தா டெரராக இருக்காங்க. இந்த டெரரே அந்த டெரரை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கோன்னா பார்த்துக்குங்க. ஆனால் வந்திருக்க அங்கிள் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock அதுக்கு மேலே எல்லா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோட முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதில் ஷார்ப்பாக 7 o'clock வந்துட்டேன். ஸ்னேகா நான் பயந்து ஓடி வந்தேன். ஸ்னேகா வெளியே துரத்திடுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரொடியூசர் ஸ்னேகா. பிரிட்டோ சார் பற்றி சொல்ல வேண்டாம். ஒரு டைனமிக், wonderful, knowledgeable, intelligent human being, kind-hearted person. இவங்களெல்லாம் சொல்லிட்டேன். ஆகாஷை பற்றி சொல்லணும். அதர்வா அஃப்கோர்ஸ் க்ளோஸ் டு மீ, we work together. And ஆகாஷ் வந்து first day I worked with him. I had a lot of the glint in his eyes and so on. Yeah, easier to stay in சொல்லலாம், like how Adar was, how Murli was. Easier to stay in this industry and it's going to do a lot of human service to this industry. நான் வந்து ஒரு நேசிப்பாயாக வந்து இவருக்கு சரத்குமாருக்கு இந்த நேசிப்பாக என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், உங்களெல்லாம் நேசிச்சு இங்கே வந்திருக்கேன். இல்லை இருக்கணும் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிதான் விஷ்ணு சொல்கிறாரு. அப்படின்னா ஒரு பிவட்டல் ரோல்னு சொல்கிறதா அதை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னார் அவர். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த படத்தை எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் ஹீரோயினை கடத்திட்டு போகிறவர் சொல்யூஷன். சாரி விஷ்ணு, I'm really sorry, let the cat out of the bag. அதை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அதையும் சொல்லிட்டேன்னா இது சொல்ல வேண்டாமா? இதாச்சும் எதை சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கன்றீங்களா? ஸோ அதனால் கடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் எங்கேயாவது கூப்பிட்டு போனார். அசர்பைஜான் வர படம் நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன்னா அந்த ஊரை சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கைது செய்து உள்ளே இருக்காங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வரல. ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதித்தி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, லைக் ஃபேமிலி. அண்ட் மிஷேல் அஃப்கோர்ஸ் சுற்றிட்டு இருக்காரு, நம்ம உட்காந்துருக்காரு. So it is a great experience and feeling and very different roles சொல்லலாம். Though I've done a very small cameo in this film and different roles ஒரு விஷ்ணுவோட கேட்டேன். இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னென்னா வந்து என் கூட வந்து 2-3 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோன் டவுன். என்ன சொல்லிடுவாங்க? கண்டிப்பாக சார். அதான், ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு she's not here. I think her name is Andriana. Andriana is not here because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சு கண்ணிலே காட்டல எனக்கு. இதுக்குள்ளெல்லாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, even of all the hero of the day, even as thing is on his way here. இவனோட முதல் படம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இவன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த்ரூ அரவிந்தன் அண்ட் கிரேட் மியூசிக் டைரக்டர். லெஜெண்ட்ஸ் have worked in this film. The entire crew, cast, the cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. ஆகாஷ் வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, that's the first day of my career. நான் தான் போவேன்.
So all of us on the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Atharva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். சார் ஒரு நிமிஷம் சார். ஏமா வெண்பா வெயிட் பண்ணுமா. யாரை கூட போகிறீங்க சார் இல்லை சார் அவங்கள போக சொல்லிட்டு உங்களுக்கு அவங்களை போக சொல்லிட்டீங்க. போக சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக சார் நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கவே பயமாக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் கெமிஸ்ட்ரி பீரியடில் வந்த மாதிரி எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. இங்கிலீஷ்லாம் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் நான் மட்டும் இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆங்கிலத்தில் தான் பேச தெரியும். சார் ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான் சார். சில குழப்பி பார்க்கணும். கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஆக்சுவலாக சார் என்ன என்டர்டெய்னராக கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சூப்பர் சார். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சார் பசங்க எல்லாருக்குமே. ஏன்னா தென் அண்ட் நவ் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஏன்னா அத்தை பொண்ணே வேணாம்னு சொன்ன சின்ராசா இருந்து இன்னைக்கு மொத்த பசங்களும் விரும்புகிற ஐஸ்வர்யாக்கே ஃபேனாக பழுவேட்டையாக நினைச்சிட்டீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக சார் நான் நிறைய ஆடியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதர்வா சார் எல்லாருமே ஒரு கெஸ்ட்டு காதுகிட்ட வராங்கன்னா தம்பி கொஞ்சம் கேள்வி கேட்கறத சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக சார் என் காதுக்கு வந்துட்டு டேய் அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலாவது நான் உங்களுக்கு சொல்கிறாரு அதர்வா. அப்போ நான் இங்கேருந்து உட்காந்துருந்தேன், சும்மா உட்காந்துருந்தேன், வேடிக்கை பார்த்து தான் இருந்தேன். அவர் சொல்லும் போது இந்த 3வது ரோல் ஆண்ட பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர் தானே சொன்னார். நான் எதையும் மறக்கிறது இல்லை வர. அதனால கேட்டால் உடனே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். சார் நான் அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி பிரிட்டோ சார் இருக்காரு, இங்கே ஆல்சோ ப்ரீச் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்துருக்குமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியாமல் வச்சு ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சார் எனக்கே ஆசையாக இருக்குது சார். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே அத்தை பண்ண கல்யாணம் ஆயிடுச்சா முதல்ல? இல்லை சார், அதான் சார் அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு அத்தை பண்ண பிறந்து நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி ஏன் அத்தை பண்ண பார்க்க போறீங்களா? ஒரு ஃபேண்டசி கிளாரிட்டியாக பேசணும். இல்லை சார் ஃபேண்டசியாக சொல்கிறேன் சார். ஃபேண்டசியாக என் அத்தை பண்ண லவ் பண்ணுறீங்களா? இல்லை சார், உங்கள் அத்தை பண்ண நான் பிறந்த என்ன நீங்கள் லவ் பண்ணுவீங்களே? ஃபேண்டசியா இருக்கு கொஞ்சம். ஃபேண்டசி சார். ஃபேண்டசி. பட் நான் ஆல்வேஸ் ஐ லவ் யூ சார். உங்கள் ஐ லவ் யூ வீடியோ டூ. லவ் யூ டூ. நிறைய பார்த்து போலாமா? இல்லை நான் நிறைய போகலாமா? என்ன சார் இது பிடி பீரியட் கலவாங்க மேக்ஸ் வாத்தியார் மாதிரி போலாமா போக மாட்டேங்குது. இது வந்து எனக்கு அங்கே போகலாமா கேட்டேன். கண்டிப்பாக சார் உங்கள் இடம் சார் என்னடா பண்ண சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுத்தா நம்முடைய Thank you so much for the rest of the entire team.